இன்றைக்கி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. இது ஒரு போல் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோங்க குறைன்னு. அது கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. பாருங்கள், கொஞ்சம் ஜீரகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் போட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பண்ணி நம்ம நல்லா இந்த ஒன்று பால் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா வெந்துச்சுன்னா குழம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரம் வச்சுருக்கோங்க, அதில் வேக வச்சுக்கலாங்க. நம்ம உருண்டை பண்ணி வச்சுட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம குழம்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. உருண்டை குழம்பு தாளிப்புக்கு கொஞ்சமாக பாருங்கள். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு குட்டி வெங்காயங்க, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டுங்க. நம்ம உருண்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லிங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கட் வச்சு நல்லா வதங்கிட்டாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டாங்க. மிளகாத்தூளுங்க, இதிலே தனியா மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இது நல்லா எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இதில் ஊற்றிடலாங்க. நம்ம பாருங்கள், கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டாங்க. மூடி போட்டுடலாங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் பால் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காய் கூட இது பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. உருண்டை குழம்பு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், உருண்டை நல்லா இது வச்சுங்க. நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இதில் நம்ம உருண்டையாக போட்டு இது பண்ணிடலாங்க. குழம்புல பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுறாங்க. அப்போ தான் காரம் உப்பெல்லாம் நல்லா ஊறுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் போட்டு பேசி சாப்பிட்லாம். நல்லா தோசை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. உருண்டை குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.